இது கிரகண தோஷம். சந்திரனோட ராகு சேரும்போது. அப்போ இந்த தோஷத்துல இருக்கிறவங்க என்ன அப்படின்னா மன அமைதி எப்பவுமே குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். சந்திரனோட ராகு இருந்துச்சுன்னா திடீர்னு பலமா இருப்பாங்க, திடீர்னு சந்தோஷமா இருப்பாங்க, திடீர்னு அழுவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க. இவங்க எதுக்கு சிரிக்கிறாங்க, அழுகுறாங்க, ஆனா நல்ல மனம் கொண்டவங்க. இவங்களுக்கு ரொம்ப ப்ராட் மைண்டு. அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், நான் பெரிய ஆள் ஆகணும், எல்லா முயற்சிகள் இருந்தாலும் அதுல டக்குன்னு ஒரு தடை, நிரந்தரமான ஒரு அமைப்பை கொடுக்காது. இப்போ ஒரு தொழில் வச்சிருக்காங்க அப்படின்னா டெய்லி அவங்களுக்கு வருமானம் இருக்கு அப்படின்னா அது வருமானம் இருக்காது. அதுல பாத்தீங்கன்னா 10 நாள் நல்லா இருப்பாங்க, 10வது நாள் ஒரு மாதிரி சோகமா இருப்பாங்க. இவங்கள இந்த கிரகணம் சந்திரன்னா மனசு இல்லையா, அதுல போய் ஒரு பிடிப்பு பிடிக்கும் போது தம் மனசைய ஒரு அப்பப்ப மைண்டை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை நிறைய பேர் ஏமாத்துறது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கும். ஆனா வெளிநாட்டு யோகம் எங்களுக்கு இருக்கு. சந்திரனோட ராகு சேர்ந்தால் வெளிநாட்டு யோகம், அது சனி பகவான் பார்வையிலயோ குரு பகவானுடைய பார்வையிலோ இருந்தா வெளிநாட்டு யோகம் நிச்சயம் உண்டு. அப்ப இதுவும் ஒரு கிரகண தோஷம், சந்திரனோட ராகு இருக்கிறது. அப்ப இந்த மன அமைதி குறையும். இதனால பயம், ஒரு மனசுக்குள்ள ஒரு பயமும் குழப்பம். அவங்களுக்கு தெரியும் இது கரெக்டு தான், இந்த விஷயம் நம்ம கரெக்டா பண்ணலான்னு. ஆனா 10 பேர்கிட்ட கேட்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க பண்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னா ஒரு குழப்பம், அவங்களுக்கு ஸ்டெடி மைண்டு இருக்காது. அந்த ஸ்டெடி மைண்டு இருக்காத அந்த குழப்பத்தினாலதான் அவங்க மனசு பயப்படுது, தப்பா போயிடுமோ, இல்ல இது ஏதாவது ஒரு பிரச்சனையில கொண்டு போய் சிக்கிடுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் அவங்க கிட்ட இருக்கு. குடும்பத்துல 10 பேர் இருந்தாலும் 4 பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். சந்திரன்கிறது ஒண்ணு, ராகு. அப்ப இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையில கருத்து வேறுபாடு நிச்சயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுல நீங்க சரி பண்ணணும். இந்த குழப்பத்துல இருந்து நான் வெளியில வரணும், பயத்துல இருந்து வெளியே, உங்களே ஒரு ஸ்டாண்டர்ட் இப்படியே இருந்துட்டு இருக்க முடியாதுல்ல, அதுல ஒரு விஷயம் நல்ல விஷயங்கள் கொடுக்கணும். அதுக்குதான் சில பரிகாரங்கள். அப்படி பார்க்கும்போது அமாவாசை அன்னைக்கு பாத்தீங்கன்னா பித்ரு தர்ப்பணம், பித்ருக்களுக்கு ஏதாவது ஒரு தர்ப்பணம் கொடுக்கணும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம்னாலும் அமாவாசைக்கு ஏதாவது ஒரு சிவன் ஆலயம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அனாதை ஆனவர்களுக்கு, இல்ல முடமானவர்களுக்கு, வசதி இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டு வந்தாலே பித்ருக்கள் சந்தோஷமா இருப்பாங்களாம். இதை நீங்க கண்டிப்பா பண்ணிட்டு வரணும். துர்க்கை அம்மன் வழிபாடு, துர்க்கை அம்மனுக்கு ஒவ்வொருத்தரும் ராகு காலத்துல வழிபாடு பண்ணுவாங்க. அப்ப துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணும்போது பராசக்தி இல்லையா, துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு மன அமைதியும் குழப்பத்திலிருந்து ஒரு விடுபடக்கூடிய ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இதைத்தான் நீங்க செய்யணும். இந்த கிரக சேர்க்கையில இருந்தவங்க இதை செஞ்சுட்டு வந்தா சூப்பரான ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அனுகிரகம் அவங்களுடைய இடத்துக்கு நீங்க போய் பண்ண என்ன ஆகும், உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையிலுடைய வலிமை குறைந்து நல்ல பலன்கள், வலிமையான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கோயில்கள் பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் ராகு ஸ்தலத்துக்கு போகலாம். சமயபுரம் மாரியம்மன் அப்படியே சமயபுரத்தால் மாரியம்மன் அப்படியே சிகப்பு கலர் வடிவத்துல இருப்பாங்க. அப்போ சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு அல்லது பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரம், இந்த 2 கோயிலுக்குமே நீங்க போயிட்டு வந்தா இந்த தோஷத்துல இருந்தோம் இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு நல்ல காலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும். அதுல இந்த கிரக சேர்க்கையோட தசாபுத்திகள் வந்துருச்சு அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ணல, நான் பாட்டுக்கு இருக்கேன், எந்த நல்ல கிரகத்தோடைய பார்வை இல்லைங்கும் போது அதை நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய மன வருத்தத்தை கொடுக்கற மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம சந்திரன் ராகு பார்த்துட்டோம். நம்ம அடுத்தது போயிடலாம். அடுத்தது சந்திரன் கேது.